வணக்கம். சங்கீதம் ஒன்றின் இந்த ஆழமான விளக்கு உரைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான பகுதி. சங்கீதங்களின் முழு புத்தகத்துக்கும் ஒரு தத்துவ வரைபடமா இந்த முதல் பகுதி எப்படி அமையுது அப்படிங்கறத இன்னைக்கு நாம விரிவா அலச போறோம். வாங்க உள்ள போகலாம். இரு மனிதர்கள், இரு வழிகள், இரு முடிவுகள். இந்த மேற்கோளை கவனிச்சிங்களா? மூல நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு வரி இது. நாம இன்னைக்கு முழுமையா பேச போற கருப்பொருள இந்த ஒற்றை வரி மிக துல்லியமா படம் பிடிச்சு காட்டுது. நாம ஆராய போற அந்த மாபெரும் முரண்பாட்டுக்கான அடித்தளமே இதுதாங்க. பகுதி 1. சங்கீதங்களின் முகவுரை. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, மனிதர்களை தேவன் எடை போடும் விதம் நாம நினைக்கிறத விட முற்றிலும் மாறுபட்டது. சாதி, இனம், மொழி, நிறம் இப்படி மனிதர்கள் உருவாக்கின எந்த மேலோட்டமான அளவுகோலும் அங்க எடுபடாது. ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் மனப்பாங்கு எப்படி இருக்கு, அவனுடைய செயல்கள் எப்படி இருக்கு, இதை அடிப்படையா வச்சு மட்டுமே அந்த நியாயத்தீர்ப்பு இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பகுதி 2. நீதிமானின் வழி. இந்த இடம் நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமானது. எடுத்த உடனே ஒருத்தர் முழுமையான பாவியா மாறிடுறது கிடையாது இல்லையா? ஒரு எதிர்மறையான செல்வாக்கு எப்படி படிப்படியா ஒருத்தர் ஆட்கொள்ளுதுன்னு பாருங்க. முதல்ல துன்மார்க்கரின் ஆலோசனையில லேசா நடக்கிறது, அப்புறம் கொஞ்சம் தயங்கி பாவிகளின் வழியில நிற்கிறது, கடைசியா முழுமையா மாறிப்போய் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல நிரந்தரமா உட்கார்ந்துடுறது. நடப்பது, நிற்பது, உட்காருவது, இப்படிதான் அந்த ஆபத்தான வீழ்ச்சி படிப்படியா நடக்குது. இப்ப இந்த ஆழமான மேற்கோளை பாருங்க. இது ரொம்ப கூர்மையான, அதே சமயம் தர்க்கரீதியான ஒரு பார்வையே நமக்கு கொடுக்குது. திருடுற எல்லாரும் கொலை செய்யறதில்ல, அதே மாதிரி கொலை செய்யற எல்லாரும் திருடுறதும் இல்ல. அதனால எல்லா பாவங்களையும் செஞ்சாதான் ஒருத்தன் பாவி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரே ஒரு பாவத்துல தொடர்ந்து நிலைத்திருந்தாலும் அவன் பாவிதான் அப்படிங்கறத இந்த கூற்று மிக தெளிவா சுட்டி காட்டுது. சரி, அந்த வீழ்ச்சிக்குள்ள சிக்காம இருக்க நாம என்ன செய்யணும்? அதுக்கான ஒரு அட்டகாசமான மாற்று வழியை இது முன்வைக்குது. கெட்ட பழக்கங்களை தவிர்க்கணும்னா நாம் வேண்டுமென்றே நல்ல பழக்கங்களை உருவாக்கணும், சரியா? அதனால கர்த்தருடைய ஆலோசனையில நடக்க பழகுங்க. அதாவது ஜெபம், வேத வாசிப்பு மூலமா நடக்கிறது. உண்மைக்காகவும் நீதிக்காகவும் தேவனுடைய மக்களோட சேர்ந்து உறுதியா நிற்க பழகுங்க. உங்களை மேன்மைப்படுத்துகிற துதிக்கிற மனிதர்களோட சேர்ந்து உட்கார பழகுங்க. இங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. தியானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம். தியானம்னா நமக்கு என்ன தோணும்? அமைதியா எந்த செயலும் இல்லாம இருக்கிறது, அப்படித்தானே? ஆனா இங்க அதுக்கு அர்த்தமே வேற. வேடத்தை மீண்டும் மீண்டும் வாசிப்பது, அத பல கோணங்கள்ல சிந்திப்பது, நிறைய கேள்விகள் கேட்டு தொடர்ந்து ஆராய்வது, இப்படி சத்தியத்தை தேடி போற ஒரு சுறுசுறுப்பான செயல்முறையா அது தியானத்தை மறுவரையறை செய்யுது. பகுதி 3. மரமும் பதரும். இந்த மாபெரும் ஒப்பீட்டுக்கு இப்ப நாம வந்திருக்கோம். சொல்லப்போனா இந்த முழு உரையும் இத மையமா வச்சுதான் சுழலுது. ஒரு பக்கம் ஆழமா வேரூன்றிய உயிரோட்டம் உள்ள ஒரு மரம், இது நீதிமானை குறிக்குது. இன்னொரு பக்கம் எடையே இல்லாத உயிரற்ற சின்ன காத்துக்கே பறந்து போற ஒரு பதர், இது துன்மார்க்கனை குறிக்குது. இந்த மரத்தை கொஞ்சம் கவனிங்க. இது ஏதோ காட்டுல தானா வளர்ந்த மரம் கிடையாது. இது திட்டமிட்டு நடப்பட்ட ஒரு மரம். ஒரு தோட்டக்காரனை போல தேவன் இதை கண்ணும் கருத்துமா பராமரிக்கிறார். பல ஆசீர்வாத நீரோடைகளுக்கு பக்கத்துல இது இருக்கிறதால சரியான நேரத்துல கனி கொடுத்து மத்தவங்களுக்கும் தொடர்ந்து பயன்படுது. இதனுடைய இலைகள் ஒருபோதும் உதிர்வதில்லை. அதாவது இவர்கள் எப்பவும் சோர்வடைய மாட்டார்கள். இதன் விளைவா குடும்பம், சமுதாயம், வேலைன்னு இவர்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். இதுக்கு அப்படியே நேர்மாறா இருக்கிற அந்த பதரை பாருங்களேன். நெல் அறுவடை செய்யும்போது கிடைக்குமே உமு, அதுதான் இது. உள்ள எந்த தானியமும் இல்லாத ஒரு வெறும் கூடு. இதுக்கு எடையும் கிடையாது, வேரும் கிடையாது. ஒரு சின்ன காத்தடிச்சா கூட போதும், பறந்து எங்கேயோ போயிடும். சமுதாயத்துக்கோ தன்னை சுத்தி இருக்கிற யாருக்கோ எந்த ஒரு பயனும் தராத, நிலைத்து நிற்காத ஒரு வெற்று வாழ்க்கை இது. இந்த பதர் ரொம்ப கச்சிதமா விளக்குது. இறுதியாக பகுதி 4. இருவேறு முடிவுகள். நம்ம சமுதாயத்துல ஏன் நிறைய கூட்டங்கள்ல கூட பயனுள்ள தானியமும் இது போல பயனற்ற பதரும் ஒன்னா கலந்துதான் இருக்கு அப்படிங்கறத இந்த பகுப்பாய்வு நமக்கு நினைவூட்டுது. ரெண்டும் ஒன்னாவே இருந்தாலும் இது எப்பவும் இப்படியே தொடர போறதில்ல. ஒரு காலம் வரும்போது பயனுள்ளவைக்கும் பயனற்றவைக்கும் இடையில ஒரு உறுதியான, சமரசமே இல்லாத பிரிவினை கண்டிப்பா நடக்கும். இங்க சொல்லப்படுற அந்த இறுதி தீர்ப்பு ரொம்ப ரொம்ப தெளிவானது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். அதாவது படைத்தவர் அந்த பாதையை மிக நெருக்கமா தெரிஞ்சுக்கிட்டு அதை தொடர்ந்து நிலைநிறுத்துகிறார். ஆனா இன்னொரு பக்கம்
துன்மார்க்கரின் வழியோ முற்றிலுமாக அழிந்து போகும். அவர்கள் மட்டும் இல்லைங்க, அவங்க தேர்ந்தெடுத்த அந்த பாதையுமே சுத்தமா நிர்மூலமாகி அடையாளமே இல்லாம போயிடும். இவ்ளோ நேரம் ஆழமா வேரூஞ்சிய பலந்தர மரத்துக்கும் எந்த எடையும் இல்லாம காத்துல பறக்க காத்திருக்கிற பதருக்கும் இடையில உள்ள மறுக்க முடியாத வித்தியாசத்தை பார்த்தோம். இப்போ உங்க சொந்த வாழ்க்கைக்கான ஒரு முக்கியமான சிந்தனையோட நான் இதை நிறைவு செய்றேன். நீங்க எந்த வழியை தேர்ந்தெடுக்க போறீங்க? நீங்க உங்களுக்கான வேர்களை உருவாச்சிக்கிட்டு இருக்கீங்களா, அல்லது உங்களை பறக்கடிக்க போற காத்துக்காக காத்திருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க.